தேவனுக்கு மகிமையாய் வாழ்வது எப்படி, ஹவு டு லிவ் அ லைஃப் க்ளோரிஃபைங் கிரைஸ்ட் இல்லை. அதை பற்றி இன்னைக்கு நம்மோடு கூட தொடர்ந்து அவர் பேசுவார். கவனமாக கவனிப்போம், கேட்பது மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். ஆமாம், கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பாஸ்டர் சண்முகம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக ஒரே நேரத்தில் 3 தனித்தனி நபர்களாக இருந்தாலும் தனது தெய்வத்துவத்தில் தெய்வத்தன்மையில் ஒரே ஒப்பற்ற தேவனாயிருக்கிற திரியேக தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஐயா திரித்துவத்தை குறித்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். நாங்களும் மறவாமல் கவனித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். பலருக்கு அதை அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நாளிலே கடந்த முறை பேசின செய்தியினுடைய தொடர்ச்சியாக ஹவு டு க்ளோரிஃபை காட், தேவனை மகிமைப்படுத்துவது எப்படி என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானிப்போம். கடந்த முறை இந்த செய்தியை தொடங்கின பொழுது நான் முன்னுரையை பற்றி மட்டும்தான் பேசினேன். அந்த இன்ட்ரொடக்ஷன் மட்டுமே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், glorifying God does not mean to add glory to God, but to recognize and acknowledge His glory and live according to that. அதை மாத்திரம் நான் நினைவுபடுத்திட்டு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். தேவனை மகிமைப்படுத்துதல் என்பது அவருக்கு ஏதோ மகிமை கம்மியாக இருக்குது, மரியாதை கம்மியாக இருக்குது, கனம் கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் மகிமை வரட்டும், அப்படி அல்ல. அவர் எவ்வளவு மகிமை மாட்சிமை உடையவர் என்பதை வெளிப்பாடாக பெற்று அறிந்து உணர்ந்து அதை அங்கீகரித்து அந்த மகிமைக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு அடிபணிந்து அவருக்கு பிரியமாக அவர் சந்தோஷப்படும் விதமாக அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது, அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்வதென்றால் தேவனை மகிமைப்படுத்துவது தான் தேவனை ஆராதிப்பது. தேவனை ஆராதிப்பது தான் தேவனை மகிமைப்படுத்துவது, அவரை உயர்த்துவது, அவரை மேன்மைப்படுத்துவது, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிவிப்பது, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமது வாழ்க்கையின் மூலம் நிரூபிப்பது, அந்த மகிமைக்கு ஏற்ற விதமாக வாழ்வது. இன்னைக்கு 10 காரியங்களை பேச போகிறேன். 10 மணி நேரம் வேணும் எனக்கு. அதை ஒரு மணி நேரம் சில நிமிடங்களுக்குள்ளே முடிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்ய போகிறேன். அதனால் சுருக்கமாக வசனங்களையும் அதற்குரிய விளக்கங்களை மாத்திரம் நம்ம பேச போகிறோம். கடந்த முறை நான் சொன்னேன், எங்களுடைய தரிசனம், our vision is to glorify God by making and multiplying disciples in every people group, every unreached people group. நம்முடைய தரிசனம் என்னவாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆளுக்காலு தனித்தனி தரிசனம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே தரிசனம் தான். அதை நிறைவேற்றுவதில் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அழைப்பின் அடிப்படையில், வரங்களின் அடிப்படையில், தேவனுடைய வழி நடத்துதலின் அடிப்படையில், எங்கே ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் அந்த ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவதில் வித்தியாசங்கள் இருக்குது. How we fulfill the vision is our mission, which is based on our calling and giftings and the way God leads us. But we must all have the same vision. நம்ம எல்லாருக்கும் ஒரே தரிசனம் தான் இருக்கணும். அதுதான் இயேசுவின் தரிசனம். அவர் என்ன சொன்னார்? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவர்களும் இந்த தொழுவத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனமாக இருக்கும். உலகமெல்லாம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், சீஷர்கள், நாம் ஒரே சபையா வாழணும். அதான் தேவ தரிசனம். ஒரே மந்தையாக, ஒரே தந்தைக்குள் நாம் எல்லாரும் ஒரே சிந்தையாக, ஒரே கிறிஸ்துவுக்குள், ஒரே ஆவினால ஒரே குடும்பமாக வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய தரிசனம். அது எப்படி நிறைவேறும் அப்படின்னா, நாம் சீஷர்களாக வாழ்ந்து சீஷர்களை உருவாக்கி சீஷர்களை பெருக்கமடைய செய்வதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வாழ்ந்தாதான் அது நடக்கும். ஸோ எல்லாருமே எதற்காக வாழ்கிறோம்? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வாழ்கிறோம். சமீபத்தில் ஒரு மாலை ஆராதனையில் பாஸ்டர் அதை சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருடைய ஒரே நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாம அல்லேலூயா. ஆமாம். அப்போ சந்திக்கப்படாத மக்கள் குழுவில் போய் நாம கிறிஸ்துவை அறிவித்து விசுவாசிக்கிறவர்களை கண்டுபிடித்து சீஷர்களை உருவாக்கி அந்த சீஷர்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்து சீஷர்களை உருவாக்க சொல்லி கொடுத்து சீஷர்கள் மூலம் சீஷர்களை பெருக்கமடைய செய்து எல்லாருக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் போய் சேரவும் விசுவாசிக்கிற எல்லாரும் இயேசுவின் சீடர்களாக மாறவும் நாம் ஊழியம் செய்வதன் மூலமாக, அருட்பணி செய்வதன் மூலமாக, வாழ்க்கையினாலும் ஊழியத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துவது தான் நம்முடைய தரிசனம். ஆமென். அப்போ இதையெல்லாம் நிறைவேற்றணும்னா நாம் எப்படி வாழணும் என்று வேத வசனத்தினுடைய ஆதாரத்தில் அடிப்படையில் நான் உங்களுக்கு இன்றைக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம், எல்லாவற்றையும் நான் சேர்த்து உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நம்ம ஒரு வேத பகுதியை வாசித்துட்டு ஒவ்வொரு சத்தியமாக நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம்
7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். அது இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை அங்க தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, படிங்க, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன். இப்போ நம்ம சொல்றது போல எல்லா கோத்திரத்திலும் இருந்து, எல்லா மக்கள் குழுவிலும் இருந்து, எல்லா ஜனக்கூட்டத்திலும் இருந்து, எல்லா பாஷைகளிலும் இருந்து ரட்சிக்கப்பட்ட சீஷராக்கப்பட்ட மக்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் வந்து சேர்ந்து ஒரே சபையாக ஒருவரும் எண்ணக்கூடாத திரள் கூட்டமாக தேவனை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அந்த நாள் நிறைவேற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் தரிசனம். அதுதான் நம்ம எல்லாருடைய தரிசனம். அல்லேலூயா. அந்த தரிசனத்தை நோக்கி நாம் தேவனுக்கு மகிமையாக வாழ்வதை குறித்து 10 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 10 முத்தான சத்தியங்கள். ரைட்டுங்களா? முதலாவது நம்ம வாசிப்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24வது வசனம். 3 வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதை 23வது வசனம் படிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, 24வது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. Glorifying God by our thoughts and words or by mind and lips that are pleasing to God. நம்முடைய எண்ணங்களினாலும் நம்முடைய வார்த்தைகளினாலும் அல்லது நமது சிந்தைகளினாலும் நமது உதடுகளினாலும் தேவனுக்கு பிரியமாய் பேசுவதன் மூலம் சிந்திப்பதின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. முதல் காரியம் சிந்திப்பதும் பேசுவதும் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதுல தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். நான் நிறைய பெரிய ஆராதனை கூட்டங்கள் திரள் கூட்டங்களை பார்க்கும்போது பயங்கரமா ஸ்பீக்கர்ல சவுண்ட் வச்சு அல்லேலூயா அப்படின்னு சத்தமா சொல்லுவாங்க. 7 முறை சொல்லுங்க, 11 முறை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தமா நம்ம ஆண்டவரை வந்து புகழ்ந்து சொல்லுவதோ சத்தமிடுவதோ தேவனுக்கு மகிமை அல்ல. தேவனுக்கு சித்தமா நாம் சிந்திப்பதும் பேசுவதும் தான் தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அதுல சில கூட்டங்களை சொல்லுவாங்க, நல்லா உற்சாகமா கரங்களை நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் தெளிவா வேத அடிப்படையில் நம்புறேன், கை தட்டுறதுனால கர்த்தருக்கு எந்த மகிமை வரப்போறதில்லை. நமக்கு தூக்கம் வராம இருக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? கரம் தட்டுவது தேவனை மகிமைப்படுத்தாது. நம் சிரம் தாழ்த்துவது, நம்முடைய சிந்தனையை தேவனுக்கு நேராக திருப்புவது, நம்முடைய வார்த்தைகளில் கவனமா இருந்து தேவனுக்கு மகிமையா பேசுவது தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனையே நினைத்து, தேவனை போல இயேசுவை போல சிந்தித்து, இயேசுவை போல பேசி, இயேசுவை போல வாழ்வதாகும். இப்ப நீங்க எதை செய்தாலும் வேதம் மிக தெளிவா சொல்லுது, எதை செய்தாலும். சரிங்களா? இன்னைக்கு சண்டே ஸ்கூல் நடத்துங்க, கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, துதி செலுத்துங்க, கீபோர்டை தொடங்க, அதை எடுத்துன்னு போய் ரூம்ல வைங்க. இல்லையா? நீங்க டீ போடுங்க, காஃபி போடுங்க, வாங்கன்னு வரவேற்பு கொடுங்க, சிரிங்க, தொடைங்க, பெருக்குங்க, செருப்பெல்லாம் ஓர எடுத்து வைங்க. என்ன செஞ்சாலும்
சர்ச்சுக்காக செய்யறேன் அல்லது பாஸ்டருக்காக செய்யறேன், பார்க்கிறவங்களுக்காக செய்யறேன்னு இல்லாம பரலோகத்திலிருந்து என்னை சிருஷ்டித்த தேவன் பார்க்கிறார், நான் அவருக்காக செய்கிறேன், தேவனுக்காக செய்கிறேன் என்று செய்ய வேண்டும். இந்த செயல் தான் வாழ்க்கை. அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்குது. முதல்ல நாம் சரியா சிந்தித்தால் தான் நாம் சரியா பேச முடியும். சரியா பேசினால்தான் அது நம்முடைய வாழ்க்கையில சரியான செயல்களாக, பழக்க வழக்கங்களாக, குணங்களாக மாறும். எல்லாத்துக்கும் அடிப்படை இதுதான். அதனால நீங்கள் எதை செய்தாலும், வார்த்தையிலும் செயலிலும், நீங்க என்ன சிந்தித்தாலும் என்ன பேசினாலும் கர்த்தருக்கு மகிமையா பேசணும். ஆமென். ஆமா, பாஸ்டர் ஜான் விமல் அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப பேசினாலும் ஆண்டவரை பத்தி, வசனத்தை பத்தி, சத்தியத்தை பத்தி, பைபிளை பத்தி பேசுவார். ஆமென். மக்கள் நிறைய பிரச்சனைகளை பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனைகள் இருக்கட்டும், தீர்வுகளை பேசுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள், நேர்மறையாய் பேசுங்கள், விசுவாசமாய் பேசுங்கள், அன்பாய் பேசுங்கள், கிருபையாய் பேசுங்கள், இரக்கமாய் பேசுங்கள். ரைட்டுங்களா? நீங்க கோபமா பேசாதீங்க, பாசமா பேசுங்க. காயங்கள் ஏற்படுகிற மாதிரி பேசாதுங்க, நேயங்கள் உண்டாகிற மாதிரி பேசுங்க. இல்லைங்களா? உங்க பேச்சு ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை அள்ளும், ஒரு வார்த்தை தள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும். வார்த்தையில எல்லாம் இருக்கிறது. அதனால பைபிள் வார்த்தை நம்ம வாயில வரட்டும், சத்தியம் நம்ம வாயில வரட்டும். இல்லையா, அவிசுவாசமா பேசாம வாய மூடிட்டுருங்க. பேசாம இருந்தா கூட நம்ம நல்லா இருப்போம். பேசினாதான் பிரச்சனையே. பேசினா சரியா பேசணும், இல்லை வாய மூடிட்டு இருக்கணும். எல்லா ஆம்பளையும் சொல்ற ஒரு டயலாக் சொல்லட்டுமா? நீ கொஞ்சம் வாய மூடுறியாமா, நீ மட்டும் பேசாம இருந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கணும். தெலுங்குல சொல்லுவாங்க, யாரால கேட்டேன் இன்னொரால கேட்டேன். அந்த மாதிரி வார்த்தை தான் பிரச்சனையே. மனிதர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணுமா? அப்ப தேவனை மகிமைப்படுத்துவது முதலாவது நம்முடைய சிந்தனையில மகிமைப்படுத்த வேண்டும். நன்மையாக சிந்திப்பதனால, பரிசுத்தமாக சிந்திப்பதனால, தாழ்மையாக சிந்திப்பதனால, தேவனுக்கு பிரியமாக சிந்திப்பதனால, வசனத்தின்படி சிந்திப்பதனால, ஆவியானவர் உணர்த்துகிறபடி சிந்திப்பதனால, மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவிக்கேற்ற விதமாய் சிந்திப்பதனால, இயேசுவை போல சிந்திப்பதனால நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் பேசுற வார்த்தைகளினால தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பைபிள் சொல்றது எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா யாருக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தை, தேவனை மகிமைப்படுத்தாத வார்த்தை. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள், பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுங்கள். போன் பேசினா ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுங்க, கத்துக்கிட்டதை சொல்லுங்க, ஆண்டவர் உணர்த்தினதை சொல்லுங்க. பிரச்சனைகளையே பேசிட்டு இருக்காதீங்க, விசனங்களையே பேசாதீர்கள். வசனங்களை பேசுங்கள், விசனங்கள் மாறும். ஆமென். ஆமா, சும்மா யாருக்குதான் இல்ல பிரச்சனை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மாற்றுவார், நம்மை சுகமாக்குவார். என்னுடைய உதடுகளினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 நீங்க பிறகு வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வீட்டில் போய் வாசிங்க. சங்கீதம் 63:3 என்னுடைய உதடுகள் உம்மை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆமென். இப்போ நம்ம உதடுகளை மகிமைப்படுத்தினால என்ன நினைச்சிட்டோம்? சோத்திரம் 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 சொல்றதும், அல்லேலூயா சொல்றதும், பாட்டு பாடுறதுன்னு நினைச்சிட்டோம். அதை தாண்டி நம்ம தினந்தோறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுல தேவனை மகிமைப்படுத்தணும். கணவன் மனைவிட்ட பேசுறதுல, மனைவி கணவன்கிட்ட பேசுறதுல, பிள்ளைகள்கிட்ட பேசுறதுல, முக்கியமா சபையார் இடத்துல நாம் பேசுவதில், சமூகத்தில், உலகத்தில் பேசுவதில் நம்முடைய வார்த்தையில இயேசு வெளிப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தையில சத்தியம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தையில உண்மை, அன்பு, ஒழுக்கம், பரிசுத்தம், நேர்மை, நீதி, பரலோகத்தின் அத்தனை குணங்களும், தெய்வீக தன்மைகளை வெளிப்பட வேண்டும். அது சிந்தையில தொடங்கி வார்த்தையில் வரும்பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். தவறாய் சிந்திக்கும் பொழுதெல்லாம் பிசாசு ஆராதிக்கிறோம், சுயநலமாய் சிந்திக்கும் பொழுதெல்லாம் சுயத்தை ஆராதிக்கிறோம், சரியாய் சிந்திக்கும் பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோம், பரிசுத்தமாய் வசனத்தின்படி சிந்திக்கும் பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோம். சிந்தனையிலே பாவத்தை சிறைப்படுத்த வேண்டும், சிந்தனையிலேயே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அது வார்த்தையிலே வெளிப்பட வேண்டும். If our thoughts and words are biblical, spiritual and pleasing to God, we glorify him. நம்முடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் வேத அடிப்படையில் இருந்தால், ஆவிக்குரியவைகளாக இருந்தால், தேவனுக்கு பிரியமானவைகளாக இருந்தால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இன்னும் சுருக்கமா பேசுறது, கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. glorifying God by obeying his words and commandments. தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவதனாலே தேவனை மகிமைப்படுத்துதல். அல்லேலூயா. நிறைய முறை பாஸ்டர் நமக்கு பேசிட்டு இருக்கிறார் கீழ்ப்படிதலை குறித்து. மல்கியா 2:2 படிங்க. கீழ்ப்படிதல் தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படியாம அல்லேலூயா அல்லேலூயா உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன் என்ன பாடினாலும் பரலோகத்துக்கு எட்டாது. கீழ்ப்படியாதவனுடைய வார்த்தை, கீழ்ப்படியாதவனுடைய பாட்டு, துதி தேவனுக்கு மகிமை இல்லை.
அறிந்த சத்தியத்திற்கு புரிந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிஞ்சாதான் புரியாத சத்தியமே புரியும். வாசிங்க மல்கியா 2:2. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி, ஐயோ கிறிஸ்துவுக்குள் சாபம் இல்ல, இது பழைய ஏற்பாட்டு வசனம், உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆசீர்வாதத்தை கூட சாபமாக்குவாராம். பழைய உடன்படிக்கை எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க. புதிய உடன்படிக்கையில் இருக்கிறதுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அப்ப புதிய உடன்படிக்கையில என்ன வேணாலும் பண்ணலாமா? நீங்கள் கீழ்ப்படியாத பொழுது தேவன் மகிமை அடையவில்லை. நீங்கள் கீழ்ப்படியாத பொழுது ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தகுதியாக மாறவில்லை. ஆசீர்வாதத்தை தள்ளுகிறீர்கள், ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். யோவான்ல ஆண்டவர் 15:7 சொல்றார், என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தால், வார்த்தையின்படி செய்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க வார்த்தையின்படி வாழ்ந்தாலே நீங்கள் நினைப்பது நடக்கும், நீங்கள் கேட்பது கிடைக்கும், நீங்க ஆசைப்படுவது நிறைவேறும். அப்ப நம்ம தேவனை எப்படி கனவீனப்படுத்துகிறோம் அப்படின்னா, அது மல்கியா 2:1-6 வரை சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 15:19-23 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுதெல்லாம் அவரை நாம் கனவீனப்படுத்துகிறோம். அதனால disobedience to God is dishonoring God. Willful obedience to God is honoring God. கீழ்ப்படியாமல் போவது தேவனை கனவீனப்படுத்துவது, முழு மனதோடு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவது தேவனை மகிமைப்படுத்துவது. We glorify God when we do what he said or when we live according to his teachings. அவர் சொன்னதை செய்யும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது, அவருடைய உபதேசங்களின்படி வாழும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். யோவான் 8:31-32 மட்டும் வாசிங்க. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசிக்கிற, நல்ல கவனிங்க, விசுவாசிக்கிறாங்க. இயேசு தம்மை விசுவாசிக்கிற சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். யூதர்கள் நம்புறாங்க, ஆனா உபதேசத்தை முக்கியத்துவப்படுத்தல. அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 14:15 படிங்க. என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷர்களாக இருப்பீர்கள். எல்லாரும் சொல்லாமா? உபதேசத்தில் முக்கியம், வெளியே போய் சுவிசேஷம் சொல்றது, அருட்பணி செய்யறது, எதையுமே குறைச்சிடக்கூடாது. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், நீங்கள் என் மேல அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறது அவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவர் மேல பாசமா இருக்கிறது தான் அவரை ஆராதிப்பது, ஆண்டவர் மேல அன்பா இருப்பது தான் அவரை தொழுது கொள்வது. பரலோகத்தில் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து தொழுது கொண்டார்கள் அர்த்தம், முற்றிலும் தங்களை அவருக்கு அர்ப்பணித்தார்கள். ஃபுல் சரண்டருக்கு அது அடையாள மொழியாக இருக்கிறது. அதனால எல்லாரும் அப்படியே மூக்கு தரையில படுற மாதிரி அப்படியே முகங்குப்புற சாஷ்டாங்கமா விழுந்துட்டா போதுமா? சரீரமா விழுறது இல்ல, நம்முடைய வாழ்க்கையில முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. உம்முடைய வார்த்தைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிபணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லாம கையை உயர்த்தி தலையை தாழ்த்தி, உம்முடைய வார்த்தைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியக்காரர் மூலமா அல்லது ஆராதனை வேத பாடம் தனிப்பட்ட முறையில் போன்ல பேசும்போது, பர்சனலா பேசும்போது, ஆலோசனை சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், கர்த்தருடைய ஆலோசனை என்ன வெளிப்பட்டாலும் கீழ்ப்படியணும். கர்த்தர் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஊழியர்கள் மூலம் பேசுறார். வசனத்துல படிச்சிட்டீங்கன்னா கீழ்ப்படியணும். ஏசு சொல்லிட்டாருன்னா பேச்சு மூச்சே கிடையாது, அப்படியே கீழ்ப்படியணும். இப்ப நீங்க பாட்டு உங்க வீட்டுல பிளே பண்றீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்ல. பாட்டு பிளே பண்றது, ஆவிக்குரிய பாட்டு போடுறது, பாடுறது நல்லது. நீங்க ரொம்ப ராகமா பாடிக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியம் இல்ல. பாடுறது நல்லது, அது ஆவிக்குரிய காரியம் தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். வார்த்தையின்படி வாழாமல், சத்தியத்தின்படி வாழாமல் எவ்வளவு பாட்டு பாடிய பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு ஒரு கூட்டம் வர்ஷிப் ஜெனரேஷன் ஆயிடுச்சு. ஆனா இயேசு எதிர்பார்க்கிறது வேர்ட் ஜெனரேஷனா, ஒர்க் ஜெனரேஷனா இருக்கணும். வெறும் வாய் பாட்டு மட்டும் போதாது, வாழ்க்கை பாட்டு வேண்டும். அல்லேலூயா. ஆமா, வெறும் வாயில மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துவது அல்ல, வாழ்க்கையில மகிமைப்படுத்த வேண்டும். கீழ்ப்படிதலினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்.
யோவான் 14 அதிகாரம் 21 வசனம் 23 வசனம் வீட்டில் போய் படிங்க. 15 அதிகாரம் 9-10 வரைக்கும், 1 யோவான் 5 அதிகாரம் 3 வசனம், 2 யோவான் 6 வசனம் எல்லாமே இயேசுவுக்கு கீழ்ப்படிவதை குறித்து சொல்கிறது. Glorifying God is loving God by obedience to his words. தேவனை மகிமைப்படுத்துவது என்பது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதனாலே நம்முடைய நேசத்தை அவருக்கு வெளிப்படுத்துவதாகும். அல்லேலூயா. இப்ப மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யலனா நீ வெறும் வாயில தான் வடை சொல்ற, நீ உன் கையே பேச மாட்டேங்குதுன்னா. பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா கிட்ட ஐ லவ் யூ மாமி, ஐ லவ் யூ டாடி, யூ ஆர் சோ ஸ்வீட், யூ ஆர் சோ நைஸ்ன்றாங்க. அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துருவாப்பா குடிக்கிறதுக்குன்னா தர மாட்டேன்னா எப்படி இருக்கும்? மூஞ்ச பாரு, ஆளை பாரு. அந்த பாசம் உண்மையான பாசம் இல்ல. இன்னைக்கு நம்ம ஆராதனையில் என்ன சொல்றோம்? நேசிக்கிறேன், பயங்கரமா அன்பு கூறுகிறேன், இன்னும் அதிகமா அன்பு கூறுவேன்றோம். அது எங்க நிரூபிக்கணும்னா அனுதின வாழ்க்கையில் கீழ்ப்படிதலில் நாம் நிரூபிக்க வேண்டும். ஆமென். ஆமா, வார்த்தைகளினால் சிந்தனைகளினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கீழ்ப்படிதலினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக glorifying God by believing and praying in Jesus name. இயேசு யார் என்பதை விசுவாசிப்பதினாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பதினாலும் தேவனை மகிமைப்படுத்துதல். யோவான் 14 அதிகாரம் 13, 14 அந்த வசனங்கள். அதுல 15வது வசனம் படிங்க. 15வது வசனம். Believing on the finished work of Christ on the cross is glorifying God. சிலுவையில இயேசு செய்து முடித்த அந்த கிரியைகளை விசுவாசிப்பது தேவனை மகிமைப்படுத்தும். சொல்லுங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர், நீங்களா இனிமேல் எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்ட்டார். 13வது வசனம் படிங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன்றது உலகம் எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. 14 இயேசு நாமத்துல கேளு, இயேசு நாமத்துல சொல்லு, எல்லாம் நடக்குன்றாங்க. ஆனா எப்படி யாருக்கு நடக்கும்னு 13வது வசனம் சொல்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் கற்பிக்கிறதெல்லாம் நீங்க செய்யணும். கீழ்ப்படிதலை கொடுத்து பேசுற. தொடர்ந்து படிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் வந்து குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் இதுல இருக்கு. யோவான் 14 என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ. 13வது வசனம். நான் சொன்னேன் 13வது வசனம். நீங்க எங்க படிச்சிட்டு இருந்தீங்க? நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நல்லா கவனிங்க. என் நாமத்தினால கேளுன்னா ஜெபத்துக்கு ஃபார்முலா சொல்ல அவர். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே அப்படிதான் சொல்லி ஆகணும்னு ஒரு ஃபார்முலா, ஒரு ஃப்ரேஸ் சொல்லி கொடுக்கல. சரிங்களா? இயேசு நாமத்தில் சொல்லாம ஜெபத்தை முடிச்சுட்டு அது என்ன ஜெபம் தப்பு அப்படின்ற மாதிரி இல்லை. என் நாமத்தில் அப்படின்னா இயேசுன்னா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அர்த்தம். அப்போ நான் தான் ரட்சகர், நான் தான் மேசியா, நான் தான் தேவகுமாரன், நான் தான் தேவாட்டுக்குட்டி, நான் தான் உனக்காக பிறந்தேன், பரிசுத்தமா பிறந்தேன், பரிசுத்தமா வாழ்ந்தேன், உங்களுடைய பாவங்களை என் மேல ஏற்றுக்கொள்ள போகிறேன், அதற்காக மரிக்க போகிறேன், தண்டனை ஏற்றுக்கொள்ள போகிறேன், உங்களுக்கு தண்டனை கிடையாது, உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் சகிக்க போகிறேன், 3வது நாள் உயிரோடு எழப்போகிறேன் என்கிற நான் யார் என்கிற, நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன் செய்ய போகிறேன் என்கிற, நான் சிலுவையில உங்களுக்காக செய்து முடிக்க போகிற அதை விசுவாசித்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஜெபிங்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ தேவனை மகிமைப்படுத்துறதுன்னா புதிய உடன்படிக்குள்ள வரதான் தேவனை மகிமைப்படுத்துறது. தேவனை மகிமைப்படுத்துறதுன்னா சிலுவையில் அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து அதன் அடிப்படையில் வாழ்வதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் இயேசு சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியை, அந்த கிருபையை விசுவாசித்து அதன் அடிப்படையில் ஜெபிப்பதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. அப்போ biblical faith is the right kind of faith. The right faith glorifies God. நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார் நம்புறதல்ல. இயேசு எனக்காக என்ன செய்தார், அதனால் எனக்கு என்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் என்பதை விசுவாசித்து வாழ்வதுதான், அதன் அடிப்படையில் ஜெபிப்பதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. அப்ப பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம பாஸ்டர் மறுபடியும் பேச போறாரு.
அதை ஒரு கோர்வையா தெளிவா உலகம் மொத்தத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கு அறிவிக்க போறோம். எல்லாத்தையும் சொல்ல போறோம், எல்லா வித்தியாசத்தையும் சொல்ல போறோம். அப்புறம் ஆங்கிலத்திலும் பேச போறோம். நீங்கள் காத்திருங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். ஆமென். அந்த சீரீஸ்க்காக, அந்த தொடர் செய்திக்காக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் prayers must magnify God. நம்முடைய ஜெபங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும். prayer list must be biblical. நம்முடைய ஜெப பட்டியலே வேத அடிப்படையில் இருக்க வேண்டும். our prayers must magnify God, not modify God. ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமே தவிர ஆண்டவரை மாற்றக்கூடாது. நம்ம ஜெபம் இப்படி இது எப்படியாவது செஞ்சிருங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லக்கூடாது. prayers cannot modify or cannot change God. ஜெபங்கள் தேவனே மாற்றி அமைக்கவும் முடியாது, அது கொஞ்சம் கூட அசைக்கவும் முடியாது. biblical prayer is the right kind of prayer. the right prayer glorifies God. அப்ப வேத அடிப்படையில் ஜெபிக்கிறது தான் சரியான ஜெபம். வேத அடிப்படையில் இயேசுவின் மேல் உள்ள சரியான விசுவாசத்தில் ஜெபிக்கிறது தான் தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. 1 யோவான் 5:14-15 அவருக்கு பிரியமா ஜெபித்தா கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறார் அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. to pray in Jesus name is not shouting or repeatedly reciting the name, but aligning our prayers, our purposes and desires with God's purposes. கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தல் என்பது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சத்தம் போடுறது கிடையாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசு 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 அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றது கிடையாது. தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய நோக்கங்களின்படி, அவருடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கும்படி நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய நோக்கங்களையும் விருப்பங்களையும் சீரமைப்பது, ஆண்டவருக்கு நேராக வைத்துக் கொள்வது, அதுதான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பது. ஆமென். கரெக்டா ஜெபம் பண்ணணும். தப்பான ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். 1 யோவான் 3:22 நாம் எதையாகிலும் அவருடைய நாமத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோம், அவருக்கு பிரியமாக வாழ்கிறோம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. Believing in Jesus name means believing in Jesus atonement, and praying in Jesus name means biblical prayers. Obedient people pray biblically to glorify God. அப்ப இயேசுவின் நாமத்தில் நம்புவது என்பது, மறுபடியும் சொல்றேன், அவருடைய பிராயச்சித்தம், பாவ நிவாரணம், சிலுவையில் செய்து முடித்ததை நம்பி அதன் அடிப்படையில், வேத வசனத்தின் அடிப்படையில், தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் ஜெபிப்பது, அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் செய்து முடித்ததை நம்பி சரியாக ஜெபிப்பது தேவனை மகிமைப்படுத்துகிறது. 4வதாக, glorifying God by producing spiritual fruits. ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதனால நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். யோவான் 15:8 படிங்க. யோவான் 15:8. இது ரொம்ப ஈஸியான வசனம், பிள்ளைகளுக்கு நீங்க மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்க நிறைய பாட்டை மூச்சு விடாம கண்டினியூவா பாடுவதனால் என் தேவன் மகிமைப்படுவார். 7 மணி நேர ஆராதனை, 7 நாள் ஆராதனை, 21 மணி நேர ஆராதனை, 21 நாள் ஆராதனை, 40 நாள் ஆராதனை. நான் கேட்கிறேன், பாட்டு நல்லதுதான், பரிசுத்தமானதுதான், பாடிக்கிட்டே இருக்கிறது மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. கையை மிகுந்த கனிகளை கொடுக்கணும். நமக்கு நல்லா தெரியும், யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 பாஸ்டர் நமக்கு ஏற்கனவே போதிச்சிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் புதிய கட்டளை, ஒரு கட்டளை தான் இருக்குன்னு பேசியிருக்காரு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் ஒரு செய்தியெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறேன், கரெக்டாக பேசுறாருன்னு பார்ப்பேன், அதே போல எனக்கு பிரயோஜனமா இருக்குதான்னு பார்ப்பேன். நான் நிஜமா சொல்றேன், பாஸ்டர் ஜான் விமல் என்னை விட வயசுலையும் ஒரு சில அனுபவத்திலையும் குறைவா இருந்தாலும் எனக்கு நிகராகவும் என்னை விட அதிகமாகவும் கற்றிருந்து தெளிவா தேவனிடத்தில் பெற்று போதிக்கிறார். ஆமேன். நான் ஒரு தனி மனிதனை உயர்த்துறதுக்காக, பிரியப்படுத்துறதுக்காக சொல்லலை, அதனால எனக்கு எதுவுமே வரப்போறது இல்லை. சரிங்களா? அதே நேரத்தில் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ண மறந்துடக்கூடாது, அது ஒரு பெருமை. அடுத்தவங்கள, நம்ம விட வயசுல சின்னவங்கள அல்லது நமக்கு சமமா உலக படிப்பு ஒரு ரிச்சர்ட் இருக்கிறார், அவர் பேசினா நிறைய கத்துக்கிறேன் நான். சிலர் பேசினா குறை மாத்திரமே எனக்கு தெரியுது.
விமலையா பேசும்பொழுதும் நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத நான் அறிக்கை பண்றேன். ஆமென். உங்க பக்கத்திலே, உங்க மடியிலே, உங்க பாக்கெட்ல, உங்க வீட்டிலே ஒரு பெரிய வேதாகம போதிக்கிற ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டலாமா? I am requesting you, I am beseeching you, I am encouraging you, I can say I command you. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களுக்கு கட்டளையா கூட சொல்றேன்னு சொல்ல முடியும். டோன்ட் மிஸ் ஜான் விமல். அவரை மிஸ் பண்ணாதீங்க. அவர் வாயை கிளறி சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். எவ்வளோ கஷ்டமான கேள்வி கேட்க முடியுமோ கேட்டு அவரை ராத்திரியெல்லாம் தூங்க விடாம படிக்க வச்சு, ஜெபம் பண்ண வச்சு, ஆராய்ச்சி பண்ண வச்சு, உங்களுக்காக அவரை வேலை செய்ய வச்சு, எவ்வளோ கத்துக்கிடுமோ முடியுமோ கத்துக்குங்க. உங்கள் பிள்ளைகளை அவரிடத்தில் அனுப்பி கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், இன்னைக்கு பேசுற மாதிரி அவர் ஃப்ரீயா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிஸி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்கன்னா ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால வாய்ப்பு இருக்கும்போதே நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அவர் நமக்கு அந்த யோவான் 13:34-35 சொல்லி கொடுக்கும்போது அங்க ஆண்டவர் என்ன சொல்றான்னு வாசிக்க தேவையில்ல. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க, வாழுங்க. இதை பார்த்து மற்றவர்கள் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். எதை பார்த்து? நீங்க சத்தமா பாடுறதை பார்த்து இல்ல. கிறிஸ்தவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, சத்தம் போடுறாங்க. அதை கொஞ்சம் மாத்துங்க. கிறிஸ்தவங்க மேல வேற கம்ப்ளைண்ட் வரணும். ரொம்ப நேர்மையாகிறாங்க, ரொம்ப உண்மையாகிறாங்க, லஞ்சமே வாங்க மாட்டேங்கிறாங்க, திட்டவே மாட்டேங்கிறாங்க, பகைக்கவே மாட்டேங்கிறாங்க, வெறுக்கவே மாட்டேங்கிறாங்க, அநியாயத்துக்கு நல்லவங்களாகிறாங்க, அநியாயத்துக்கு நியாயமாகிறாங்க. இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன வாழ்க்கை? எங்கிருந்து அவங்க இப்படி எல்லாம் வாழ முடியுது? அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரணும். ஆமென். அவங்கள மாதிரிலாம் வாழ முடியாதுங்க, அவங்கள மாதிரிலாம் வியாபாரம் பண்ண முடியாதுங்க, அவங்கள மாதிரிலாம் இருக்க முடியாதுங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் போடுற சத்தத்தினாலேயோ, ஸ்பீக்கர்ல இருந்து வர்ற பாட்டினுடைய சத்தத்தினாலேயோ யாரும் நம்ம சீசர்ல இருந்து தெரிந்து கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு கனி கொடுக்கிறோமோ, எவ்வளவு கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ அதை பார்த்து தான் தெரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. Your words express who you are, your deeds prove who you are. Actually, உங்களுடைய வார்த்தைகள் யார் என்று உங்களை வெளிப்படுத்துகின்றன, உங்கள் செயல்கள் நீங்கள் யார் என்று நிரூபிக்கின்றன. இங்க கனிகள் என்று சொல்லப்படுவது என்ன? Fruits are our good characters, our good deeds and the disciples that we make. இங்க சொல்லப்பட்டிருக்கிற கனிகள் என்பது நம்முடைய நற்குணங்கள். எல்லாம் சொல்லுங்க, நெஞ்சில கை சொல்லுங்க, நற்குணங்கள். நம்முடைய நற்செயல்கள். கரங்களை அசைத்து சொல்லுங்க, நம்முடைய நற்செயல்கள். இப்படி சொல்லுங்க, நாம் கொண்டு வருகிற சீடர்கள், நாம் உருவாக்குகிற சீடர்கள். அப்ப நீங்க எவ்வளவு நல்ல குணமுடையவர்களா இருக்கிறீர்களோ அவ்வளவு கர்த்தர் மகிமை அடைகிறார். I don't care whether you learn new song or not. I don't care whether you know this keyboard or music or what is that, family card and whatever it is. I don't care. God doesn't care. உங்ககிட்ட எவ்வளவு பாட்டு புக் இருக்கு, நீங்க எவ்வளவு பாட்டு பாடுறீங்க, எவ்வளவு கீபோர்டு வச்சுக்கிறீங்க, எவ்வளவு காஸ்ட்லியா வச்சுக்கிறீங்க, அதுல என்ன கார்டுல பாடுறீங்க, மேஜரா மைனரா ஃபேமிலி கார்டா கரெக்டா பாடுறீங்களா, அதெல்லாம் எனக்கும் கவலை இல்லை, கர்த்தரும் பொருட்படுத்துவதில்லை. உங்களிடத்துல எத்தனை நல்ல குணங்கள் இருக்கிறது, எத்தனை நல்ல பண்புகள் இருக்கிறது, அதைத்தான் கர்த்தர் கவனிக்கிறார். அதுதான் கர்த்தருக்கு மகிமை. நான் அடிக்கடி சொல்லுவேன், பணத்துல பணக்காரன் இல்ல, குணத்துல பணக்காரன் தான் பணக்காரன். ஆமென். எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்றது கர்த்தருக்கு மகிமை இல்லை, எவ்வளவு குணம் வச்சிருக்கீங்கன்றதுதான். ஆனா அந்த காலத்துல உலகத்தான் சொல்லிட்டான், பணம் பந்தியில குணம் குப்பையில. கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துல குணம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. ஆமென். பணத்தை விட ஜனத்தை விட குணத்தை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். பணத்துக்காக ஜனத்தை இழந்துடக்கூடாது, பணத்துக்காக குணத்தை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. எண்ணி பார்த்தா உங்கள்கிட்ட எத்தனை குணம் இருக்கும்? ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு கோடி. இப்ப நீங்க கோடீஸ்வரியா இல்லையா, கோடீஸ்வரன் இல்லையான்னு பாத்துங்க. என்ன ஃப்ரூட்ஸ்? ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் கனிகள். அவர் கிரைஸ்ட் லைக் கேரக்டர்ஸ் enabled and empowered by the Holy Spirit are the fruits glorifying God. பரிசுத்தாவினாலே தகுதிப்படுத்தப்பட்ட, வல்லமைப்படுத்தப்பட்ட, பரிசுத்தாவினாலே உந்தப்பட்ட, ஆவியின் உதவினாலே கிறிஸ்துவை போல நமக்குள் காணப்படுகிற குணங்களே தேவனுக்கு மகிமையா இருக்கின்றன. கலாத்தியர் 5:16-26 நீங்க இப்ப வாசிக்க தேவையில்ல. மாம்சத்தின் கிரியைகள், ஆவியின் கனிகள் எல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, என்னென்ன ஆவியின் கனி இருக்கிறது? அன்பு. நீங்க அன்பா இருந்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துறீங்க, தெய்வீக அன்பு. அப்புறம் நீடிய சாந்தமா, சாந்தமே இல்லை இதுல, வேற நீடிய சாந்தம், சந்தோஷம், சமாதானம்,
இச்சையடக்கம், விசுவாசம். அந்த இடத்துல இருக்கிறது விசுவாசம்னு மொழிபெயர்க்க கூடாது, நேர்மை. பாஸ்டர் சொன்னார் இல்லையா, ஃபெய்த்தா இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். அங்க ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆங்கிலத்தில் இருக்கு. உண்மைத்தன்மை, நேர்மை, ட்ரஸ்ட் ஒர்தினஸ், நம்பிக்கைத்தன்மை. அப்புறம் நீதி, நற்குணம், ஆமா, பொறுமை, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? எவ்வளவு இருக்கு? எத்தனை சதவீதம் இருக்கு? இல்லையா? அது எல்லாவற்றிலும் நாம் வாழ்வதுதான் தேவனை மையப்படுத்துவது. அதை விட முக்கியமா ஆண்டவர் அங்க என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, the souls we win for Christ are our fruits towards God. The multiplication of disciples are our fruits. அதனால ரோமர் 1:13 யோவான் 15:16 கனி கொடுப்பதும் கனியிலே நிலைத்திருப்பதையும் சொல்றார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். சரிங்களா? நீங்கள் கேட்டுக்கொள்வதை பிதா உங்களுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் அதை செய்யுங்கள் அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க, எவ்வளவு நற்குணம் இருக்குதோ அவ்வளவு தேவனை மையப்படுத்துகிறோம். அந்த நற்குணத்தை எவ்வளவு செயல்களில் நற்கிரியில வெளிப்படுத்துறோமோ அதே மூலம் தேவனை மையப்படுத்துகிறோம். அது இன்னொரு பாயிண்ட்ல பார்க்கலாம். எவ்வளவு சீஷர்களை உருவாக்குறோமோ அவரை அவ்வளவு அதிகமாக மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. புரியுற மாதிரி சொல்றேனே, நல்லவனா வாழ்ந்து தேவனுடைய உதவினால, நம்ம உதவினால முடியாது, எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பாட்டு பாடிட்டா கர்த்தரை மகிமைப்படுத்திட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வாங்க, அது முக்கியம். எப்பெல்லாம் கூடு இருக்குதோ வாங்க, முக்கியம். பாடுங்க, அது முக்கியம். பாட்டு கத்துங்க, முக்கியம். ஆனா அவைகளை விட அதிகமான முக்கியம் சுவிசேஷம் சொல்லுவது, இயேசுவை அறிவிப்பது. இன்னைக்கு காலையில ஷேவிங் பண்ண போன 1 மணி நேரம் காத்திருந்தேன். 2 கடைக்கு நடந்தேன். எல்லா இடத்துலயும் மக்கள் கூட்டமாக்குறாங்க. நான் தப்பான டைம்ல போயிட்டு என்ன பண்றது? 2 வார்த்தை ஆண்டவரை பத்தி சொன்னேன். நான், இயேசுவை தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சை தெரியுமானா அந்த தெருவில் ஒன்று சொன்னார். இந்த தெருவில் இருக்கிறது தெரியுமான்னு கேட்டேன். பால்மோகன் ஐயா தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு 40 வருஷமா பழக்கம்னாரு. சர்ச்சுக்கு போயிருக்கிறீங்களான்னு கேட்டேன். எப்போயாவது போவோம், விசேஷத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆண்டவரை பற்றி ஏற்கனவே கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும். சில வார்த்தையை பேசுனீங்கன்னா ஆவியானவர் நினைப்பூட்டுவார் இல்லையா? ஏதாவது ஆண்டவரை பத்தி ஆண்டவரை பத்தி பேசாத நாள் வேஸ்ட். இயேசுவை பத்தி பேசாத நாள் வேஸ்ட். இயேசுவை பத்தி பேசின ஒவ்வொரு நொடி பொழுதும் பொன்னான விளையாட பெற்ற நாட்கள், ஆசீர்வாதமான நாட்கள். ஆசீர்வாதம் எல்லாம் இயேசுக்குள் இருக்கிறது. இயேசுவை பேசு. இயேசு இல்லைன்னா நீ நானும் தூசு. ஆமா, அல்லேலூயா. ஆமா, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம், ஆமா, இயேசு என்ற நாமம். சோ 4வதாக நாம் அதிகமான கனிகளை கொடுப்பதனால அல்லது அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதனால தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இன்னும் எபேசியர் 5:1-22, 8-11, கொலோசியர் 1:8-11, எபிரேயர் 13-21 இந்த வசனங்கள் எல்லாமே கனி கொடுக்கிற வாழ்க்கையை குறித்து நமக்கு மிக தெளிவாக பேசுகின்றன. கொலோசியர் 1:10 கூட கனி கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 5வதாக glorifying God by living sexually pure life. நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 6:18-20 வரைக்கும் வாசிக்க போகிறோம். பாலியல் ரீதியாக ஆண் பெண் உறவிலே பரிசுத்தமாக வாழ்வதனால தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இதற்கு சரீரத்தினாலே கர்த்தரை கனப்படுத்துதல் என்று வேதத்தில் போட்டிருக்கு. பைபிளை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் என்னோட பேசினார். உன் சரீரத்தினாலே என்னை மகிமைப்படுத்தினார். என்ன ஆண்டவரே? இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இதை வாசித்துட்டு இருக்கிறேன். அப்ப இன்னொரு வசனத்தையும் ஞாபகப்படுத்தினார். ரோமர் 12:1-2 உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை. எல்லாம் சொல்லுங்க, இப்படி 2 கையை நீட்டி சொல்லுங்களேன். ஒரு கையை அது நீட்டுங்க. என் சரீரத்தை, என் சரீரத்தின் செயல்களை தேவனுக்கு பிரியமாக வாழ்வது, தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுப்பது. சொல்லுங்க, என் சரீரத்தினாலே தேவனை கனப்படுத்துவது. இப்ப படிங்க 1 கொரிந்தியர் 6:18-20. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். கல்யாணத்துக்கு முன்னால ஆண் பெண்ணோட, பெண் ஆணோட தவறான முறையில் பழகுவது, பேசுவது, உடலுறவு கொள்வது, இது வேசித்தனம். அதுக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையே கிடையாது. அப்புறம் மனுஷன் செய்கிற எந்த பாவமும், நல்ல கவனிங்க, மனுஷன் பண்ற எந்த பாவமா இருந்தாலும் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும். சரீரத்துக்கு புறம்பா இருக்கிறது. வேசித்தனம் செய்கிறவன், ஆனால் வேசித்தனம் செய்வது தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் தன்னுடைய
சொந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், அதற்கு விரோதமாய் இருக்கிறது, பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா தேவன் கொடுத்தது அல்லது தேவனிடத்திலிருந்து வந்தவர், நாம் தேவனால் பெற்றது. அவர் நமக்குள் தங்கியிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவனிடத்திலிருந்து வந்து தேவனாக இருந்து தேவனுக்கு சமமாக இருந்து பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். இந்த சரீரத்தை நம்ம சரியா வைத்துக் கொள்ள வேண்டும். படிங்க, தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும், நீங்க உங்களுக்கு சொந்தமானவர்களே அல்ல என்றும் அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? கரங்களை உயர்த்தி மறுபடியும் சொல்லாமா? நானே ஆலயம், நான் ஒரு நடமாடும் ஆலயம், என் சரீரமே ஆலயம். நல்ல கவனிங்க, மனசை பத்தி பேசல, ஆவியை பத்தி பேசல, உடம்பை பத்தி வேதம் பேசுகிறது. சில ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிற சிலர் சரீரத்தில் என்ன பண்ணாலும் அதை ஒன்றும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார், ஆவிதான் பரிசுத்தமா இருக்குதுல்ல அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், ஆண்டவர் சரி பண்ணிடுவார். அப்படி கிடையாது. ஆவியில ரட்சித்தார், ஆத்மாவில் ரட்சித்து கொண்டிருக்கிறார், சரீரத்தை மீட்க வரப்போகிறார். இந்த சரீரத்துக்குள்ள நம்முடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார். சரீரமும் கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காக்க வேண்டியது கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய சித்தம். We must use our body to glorify God. நம்முடைய சரீரத்தை பயன்படுத்தி சரீரத்தினாலே செய்கிற செயல்களினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Whatever we do with our body must please God. இந்த சரீரத்தை வச்சு, கையை வச்சு, காலை வச்சு, உடம்பை வச்சு, ஒவ்வொரு உறுப்புகளை வைத்து, கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் வச்சு நாம் செய்கிற செயல்களினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Bible commands us to flee from sexual immorality and honor God with our body. Physically being pure, physically living a holy life. சரீர பிரகாரமாய் பரிசுத்தமாய் வாழ்வதனால, வேசித்தனத்துக்கு விபச்சாரத்துக்கு விலகி ஓடுவதனால நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. Being faithful in marriage glorifies God. திருமண வாழ்வில் உத்தமமாய் நேர்மையாய் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யாமல் வாழ்வது தேவனை மகிமைப்படுத்துகிறது. Being faithful to your life partner glorifies God. உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு விரோதமா பாவம் செய்யாம, துரோகம் செய்யாமல் இருப்பது தேவனை மகிமைப்படுத்துகிறது. Disciplined life, ஒழுக்கமுள்ள வாழ்க்கை. Holy life, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. Having healthy boundaries, ஆரோக்கியமான எல்லை உடையவர்களாக வாழ்வது. And having properly behaving properly with opposite sex people glorifies God. எதிர்பாலினத்திடத்திலே, ஆண் பெண்ணிடத்திலே, பெண் ஆண்களிடத்திலே எல்லையோடு பழகி நேர்மையாய் பரிசுத்தமாய் அணுகுமுறை செய்வது, நடந்து கொள்வது தேவனை மகிமைப்படுத்துகிறது. Glorifying God is loving your wife as Jesus loved the church. இயேசு தனது திருச்சபைக்காக உயிரை கொடுத்து நேசித்ததை போல உங்க சொந்த மனைவியை உண்மையாய் உயிராய் நீங்கள் நேசிப்பது தேவனை மகிமைப்படுத்துவதாகும். Glorifying God is obeying your husband as the church obeys Jesus, the head of the church. திருச்சபையின் தலைவராய் இருக்கிற, உயிரை கொடுத்து தன்னை மீட்ட திருச்சபையின் தலைவராய் இருக்கிற இயேசுவுக்கு சபை அடிபணிவதைப் போல, அடங்கி இருப்பதைப் போல, கீழ்ப்படிவதைப் போல கணவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிவது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21-33 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் படிச்சீங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3-8 நீங்க போய் வீட்டுல படிங்க. அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. God loves our sanctity of life more than our quantity of works. நம்ம எவ்வளவு ஆண்டவருக்காக வேலை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம் என்பதை காட்டிலும் ஆண்டவருக்காக நாம் எவ்வளவு பரிசுத்தமாக தேவனுக்கு பயந்து வாழ்கிறோம் என்பதை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், God loves our sanctity of life more than our quantity of our works or ministries. அதனால being good husband, being good wife glorifies God. நல்ல கணவனா இருப்பது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. கணவன்மார்கள் கல்யாணம் பண்ணவங்கள கையை உயர்த்துங்க. உங்களை நான் பார்க்குறேன், யார் கல்யாணம் ஆச்சாலும் தெரியல, மீதி ஆளுங்களுக்கு பொண்ணு பார்ப்போம். கையை உயர்த்திங்க கல்யாணம் ஆனவங்க.
ஆமாம், நல்ல புருஷனாக இருக்கணும், நல்ல ஆம்பளையாக இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். பரிசுத்தமாக இருக்கணும், மனைவி துரோகம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ண பெண்கள்லாம் கை தூக்குங்க. ஆமாம், ரைட். கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழணும், கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கீழ்ப்படியணும், எதிர்த்து பேசக்கூடாது, அடங்கணும். ரைட்டுங்களா? அன்பாக இருக்கணும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. லிவிங் செக்ஷுவலி பியூர் லைஃப் க்ளோரிஃபைஸ் காட். சரீர பிரகாரமாய் பாலியல் உறவில் ஆண் பெண் பழக்க வழக்கத்தில் பரிசுத்தமாக இருப்பது தேவனை மகிமைப்படுத்துகிறது. மறுபடியும் நான் சொல்கிறேன், கவனிங்க. கல்யாணம் ஆகாதவங்க இந்த லவ் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறேன், டேட்டிங் பண்ணுறேன், கோர்ட்டிங் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு எல்லை மீறாதீங்க. எல்லை மீறாதீங்க. நிறைய தொல்லை வந்து சேரும். ரொம்ப உடைக்கப்பட்டீங்கன்னா ரொம்ப சரி பண்ணுறது ரொம்ப நாளாகும். ரைட்டுங்களா? அதனால ஒரு தீர்மானம் மட்டும் பண்ணிடணும். கல்யாணத்துக்கு முன்னால ஆண் பெண் ஒன்னா சேரக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது. தெளிவா தீர்மானம் பண்ணிடுங்க. அந்த தீர்மானத்தை பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நோக்கம், திட்டம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். பெற்றோர் பிள்ளைகளை கண்காணிங்க, ஞாபகப்படுத்துங்க, ஸ்ட்ரிக்டா சொல்லி கொடுங்க. அதே போல கல்யாணம் பண்ணவங்க எந்த காரணத்தை கொண்டும் என் மனைவி துரோகம் பண்ண மாட்டேன், கணவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு தெளிவா நீங்க ஒரு தீர்மானத்தோட அர்ப்பணிப்போட வாழணும். அதுதான் கர்த்தருக்கு மகிமையான ஆராதனை. இதுல நிறைய சோதனை வரும். எனக்கு கல்யாணம் ஆகி 29 வருஷங்கள் ஆகுது. கல்யாணம் ஆன புதுசுல ஊழியத்தின் பாதையில எனக்கு சோதனைகள் வந்துச்சு, தடுமாற்றங்கள் வந்துச்சு, ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. நான் போய் கெஞ்சின, கர்த்தரிடத்துல கதறினேன். என்னுடைய தவறுகளையும் போன்ல பேசுறதோ இல்ல டெக்ஸ்ட்ல வந்து நமக்கே தெரியாம ஒரு எல்லை மீறத ஆவியானவர் உணர்த்தும் பொழுது நான் போயிட்டு அழுது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணேன். நிஜமா நடந்ததை சொன்னேன். நான் ரொம்ப மோசமா ஜெபம் பண்ணேன். இவங்க என்கிட்ட பேசக்கூடாது, அவங்க என்கிட்ட பேசக்கூடாது, எல்லாரையும் அப்புறப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணேன். என்னைய மாத்துங்க நான் ஜெபம் பண்ணல, எல்லாரையும் மாத்துங்கன்னு தான் ஜெபம் பண்ணேன். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் போராட்டத்தில் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்னை பாதுகாத்தார். கர்த்தர் என்னை பாதுகாத்தார். என்னைய கர்த்தர் என் மனைவியின் மூலமாக நல்லா பாதுகாத்தார். என் மனைவிக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். பெண்கள் ரொம்ப அற்புதமானவர்கள், கரெக்டாக பிடிப்பாங்க. ஆமாம், அவங்க நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணி கரெக்டாக பார்த்து எங்கே கண்ணால் பிடிப்பாங்க, ஒரு முறைக்கிற முறையில் ஒரு சவுண்டில் பிடிப்பாங்க, அப்படி அழகாக பிடிப்பாங்க. அந்த நேரத்தில் நமக்கு புரியாது, பிடிக்காது. ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சது, கர்த்தர் என் மனைவியின் மூலம் எவ்வளோ அழகாக என்னை பாதுகாத்தார். நிறைய ஞானங்களை சொல்லி கொடுத்தாரு. எப்படி போகணும், டீமா போ, தனியாக போகாத, நல்ல காரியங்களை பிஸியாக இரு, இல்லையா, சோதனை வரக்கூடிய நபர்களை தவிர்த்துடு, சோதனைக்குரிய இடங்களை தவிர்த்துடு, மனைவி எவ்வளோ தூரம் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும் கூட்டிகிட்டு போ, மனைவியை பற்றி பேசிட்டே இரு, ஃபேமிலி போட்டோ வச்சுக்க. நிறைய சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய டிப்ஸ் ஆண்டவர் நடைமுறை ஆலோசனைகள் எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் மறுபடியும் என்னுடைய மனைவிக்காகவும் உங்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் உபதேசத்திற்காகவும் நான் சாட்சியாக நான் அறிவிக்கிறேன். 29 வருஷங்கள் என் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மனைவி தவிர யாரையும் தொடலை, யாரோடையும் படுக்கலை. கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார். ரொம்ப நெருக்கமான சோதனை வந்திருக்கு. விட்டுருந்தா என்னை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, நான் எங்கேயோ போயிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ணால் வாயே திறக்க மாட்டேன், அதுக்கப்புறம் பிரசங்கமே பண்ண மாட்டேன், அதோட உபதேசம் பண்ண மாட்டேன், சுவிசேஷம் மட்டும் சொல்லுவேன், ஒரு மூலையில் இருந்துருவேன். என் மனைவிட்டையும் சொல்லிட்டேன், என் பிள்ளைகள்கிட்டையும் சொல்லிட்டேன், சபை மக்களுக்கும் சொன்னேன், என் கூட இருக்கிற உடன் ஊழியர்களுக்கும் சொன்னேன். சட்டம் எல்லாருக்கும் சட்டம், சத்தியம் எல்லாருக்கும் சத்தியம். நான் வாழாம சும்மா வாய் திறக்கக்கூடாது. நான் சொல்றது கவனிங்க, கடைசி காலம் இதை சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்றேன். நிறைய ஊழியர்கள் தவறு பண்ணுகிறார், நிறைய தப்பான சபைகள் இருக்கிறது. நீங்க ஒரு நல்ல சபையில் இருக்கிறீங்க, அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு தெரியாது, 4 இடத்துக்கு ஓடி அடிபட்டு வந்தீங்கன்னா தான் 1000 சம்பவம். நேத்திக்கு முந்தா நாள் கூட என்கிட்ட பர்சனலா நடந்த சம்பவங்களை சொல்றாங்க. அவ்வளோ மனவேதனையாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சபையை கரைத்தரை முற்றும் இல்லாமல் பரிசுத்த மனவாட்டியாய் மாற்றுவதற்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். மற்ற விஷயம் எல்லாம் ரெண்டாவது. முதல்ல பிசிக்கலா நான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த தீர்மானம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாள் அந்த தீர்மானத்துல நிலைத்திருந்தீங்கன்னா அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. பார்க்கிற பார்வையில பிரச்சனை வரும், சிரிக்கிற சிரிப்புல பிரச்சனை வரும், அன்பா வருவாங்க, நண்பரா வருவாங்க, உதவி செய்யற மாதிரி வருவாங்க. அவங்களும் தப்பான நோக்கத்துல வரமாட்டாங்க. காலப்போக்கில் பேச பேச பழக பழக ஏதோ அவங்கள்ட்ட நமக்கு பிடிக்கும், நல்ல குணம் தான் பிடிக்கும், கேரக்டர்ல தான் அட்ராக்ட் ஆகும், சர்வீஸ்ல தான் அட்ராக்ட் ஆகும். அது எல்லை மீறும் பொழுது ஆவியானவர் உணர்த்துவார். உடனே உஷாராய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவங்களால எவ்வளவு லாபம் வந்தாலும் எவ்வளவு பிரயோஜனம் வந்தாலும் தள்ளி வச்சிடணும். ஆமென். தலைமையில கை வைங்க, எல்லாருமே கை வைங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், சரீரத்தில் பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுக்கிறேன், சரீரத்தினால உம்மை கனப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன், பாலியல் தவறு செய்யாமல் இருக்க ஒப்பு கொடுக்கிறேன்,
கல்யாணம் ஆகாதவங்க சொல்லுங்க, நான் கட்டிக்கு போற மனைவிக்கு பரிசுத்தமா இப்பொழுதிலிருந்தே வாழ ஒப்பு கொடுக்கிறேன். கல்யாணம் ஆகாதவங்க சொல்லுங்கப்பா. ஆமா. கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்க, என் கணவருக்கு என் மனைவிக்கு நான் உண்மையா பரிசுத்தமா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் விதவையா இருக்கேன், அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம நாடு ரொம்ப மோசமான நாடு. நான் விதவைகள் மறுமணத்தை ஆதரிக்கிறேன். பைபிள் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுது, கணவரோ மனைவியோ இறந்துட்டா திருமணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி இருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலை வரும், வாய்ப்பு வரும். பாவம் செய்கிறதை விட வேகிறதை விட விவாகம் பண்றது நல்லது. பவுல் திருமணமாகி இருந்தவர் என்று நான் நம்புறேன். ஏன்னா அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை விடோவர். திருமணமாகாதவர்கள் என்னை போல் இருந்தால் நலமா இருக்குன்றார். என்னை போல்னு சொல்ற இடத்துல கிரேக்க வார்த்தை விடோவர் அப்படிங்கிற மீனிங்ல இருக்குது. அவருக்கு திருமணமாகி இருந்திருக்கணும், மனைவி இருந்திருக்கணும், சனகிரிப் சங்கத்தில் மெம்பராக இருக்கணும், திருமணமாக இருக்கணும். அவங்க மனைவி இறந்துட்டாங்களா என்னாச்சுன்னு தெரியல, கண்டிப்பாக இறந்துருக்கணும். மறுமணம் செய்யாமல் அவர் கர்த்தருக்காக வாழ்ந்தார். அதனால நான் விளையாட்டாகவும் சொன்னேன், சீரியஸாகவும் சொன்னேன் என் மனைவிட்ட. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா இது விஷயங்களை தெளிவாக இருக்கணும். நான் ஒருவேளை சீக்கிரம் இறந்துட்டா நீ கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ்மான்னு சொல்லியிருக்கேன் நான். ஐயோ என்ன பேசுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த பேசுனதுக்கே. நீ ஏமா ரொம்ப டென்ஷன் ஆகிற, நீ இறந்துட்டுனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வோமா சொல்லிடுறேம்மா. படப்பாவி ஆளப்பாரு மூஞ்சப்பாரு மனுஷனே நீலாம், உன்னை நான் எவ்வளோ நல்லவன் நினச்சிருந்தேனே. இல்லைம்மா கொஞ்சம் பேசியாவது பார்ப்போம். நம்ம ஊரில் மனநிலையே சரியில்லை. பேசுறது ஏதோ தப்பா நினைக்கிறாங்க, ஆனா தப்பா பேசிக்கிறாங்க, தப்பா பழகிக்கிறாங்க, தப்பா நடக்கிறாங்க, மறைவா பாவம் பண்றாங்க, வெளிப்படையா ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜான் விமலையா மாதிரி ஆண் பெண் உறவு, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், இன்னும் மேரேஜ் கவுன்சிலிங் தெளிவா ஓப்பனா பேசுற ஆட்கள் நான் பார்க்கல. அது இன்னும் பாவம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தெளிவுபடுத்த வேண்டும். நான் என் மனைவி நான் இறந்த பிறகு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறத பைபிள் படி சரின்னு ஒத்துக்கிறேன், நான் மனசார ஏத்துக்கிறேன். அது முழுசா ஒத்துக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அது உண்மையான உணர்வு தான், ரைட்டுங்களா? ஆனாலும் நான் சத்தியத்துக்கு கட்டுப்படுறேன். ஒருவேளை நான் என் மனைவி இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களா, என் பிள்ளைகளுக்காக ஊழியத்துக்காக நான் தியாகமா வாழறதுக்கு விருப்பப்படுறேன். ஒருவேளை முடியல, எனக்கு ஒரு மனைவி துணை தேவைப்படுதுன்ற சூழ்நிலை வந்தா திருமணம் செய்துக்கிறதுக்கு தீர்மானமா இருக்கிறேன். இதுல தெளிவா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதை விட்டு போட்டு இப்பவே மனைவிக்கு விரோதமா நான் அங்க பேசுறது இங்க பேசுறது ரொம்ப தவறு, ரைட்டா? இதுக்கு மேல சொல்றதுக்கு என்கிட்ட இல்லை, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பரிசுத்தமா இருப்பது தேவனை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட வீட்டுக்குள்ள வாழ்வாங்க, மனசுக்குள்ள வாழ மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் மென்டலி செப்பரேட்டட் ஆர் மென்டலி டிவோர்ஸ்ட். மன ரீதியாக பிரிந்திருக்கிறார்கள், உறவு ரீதியாக பிரிந்திருக்கிறார்கள், மன ரீதியாக விவாகரத்தாகி இருக்கிறார்கள். இதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து கத்துக்கிட்டேன். சமீபத்தில் ஒரு சம்பவம் கேட்டேன். ஹை ப்ரொஃபஷனல்ஸ், கணவன் மனைவி ஒரே வீட்டில் தனித்தனி ரூம்ல தங்கியிருந்து கட்சியில் கணவர் இன்னொரு கல்யாணம் தெரியாம பண்ணி குழந்தைலாம் பிறந்து இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய சம்பவங்கள் இருக்கு. கவனிங்க, நான் சொல்றது தயவு செய்து கவனிங்க ப்ளீஸ். பொழுது போறதுக்குள்ள ஒப்புரவாகணும். நான் நிறைய வசனம் எடுத்து பேசுறதுக்கு ஆதாரம் பேச டைம் இல்லை. ஒப்புரவாகாம போய் படுக்கிறீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள், மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள், ஊழியத்தை கெடுக்கிறீர்கள், உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுக்கிறீர்கள், ஆசீர்வாதத்தை இழக்கிறீர்கள். கோபம் கூட வரட்டும், நியாயமான பரிசுத்தமான நீதியின் கோபமா இருக்கட்டும். கணவர் மேலே தப்பா இருக்கட்டும், இல்ல மனைவி மேலே தப்பா இருக்கு, தப்பு தான். அதை எத்தனை முறை சொல்லிட்டு இருப்பீங்க? சாயங்காலத்தை எதற்கு வைத்திருக்கிறார்? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நான் திட்டலையே, நான் அடிக்கலையே, நான் ஓடிடலையே, வீட்டில் தானே இருக்கிறேன், ஆனா நீ பிரிஞ்சிருக்கிற. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், சண்முகம் எதனா நடக்கட்டும், நீ மனுஷன்தான், பிரச்சனை வரும், உனக்கு மனைவிக்கும் வார்த்தை வரும், ஏதாவது தப்பு நடக்கும், பொழுது போறதுக்குள்ள நீ ஒப்புர வாங்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லி கொடுத்தார், நீ தான் போய் முதல்ல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது சமமா சொல்லுங்க அப்படின்னா, இல்ல நீ தான்பா வளர்ந்துருக்கிற, உனக்கு தான்பா பைபிள் தெரிஞ்சிருக்குது. கர்த்தர் இறங்கி வந்தாரா நம்ம மனம் திரும்பணுமா? ஆதாம் போய் மன்னிப்பு கேட்டானா ஆண்டவர் இறங்கி வந்து ஆதாமேன்னு கூப்பிட்டாரா? முழு வேதாகமத்தை படிங்கள். இட் இஸ் ஆல்வேஸ் காட்ஸ் இனிஷியேஷன் அண்ட் காட்ஸ் ப்ரோக்ரஷன் அண்ட் காட்ஸ் கம்ப்ளீஷன். தேவன் தான் இறங்கி வராரு, தேவன் தான் முதல்ல நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். அல்லேலூயா. யாரு ஆவிக்குரியவங்க நினைக்கிறீங்களோ, யாரு வளர்ந்துருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க தான் முதல்ல என்ன பண்ணணும்? இறங்கி போகணும். அவங்க தான் முதல்ல மன்னிப்பு வைக்கணும்.
கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த நாள்ல இருந்து, பல வருஷத்துக்கு முன்னால் கற்றுக் கொடுத்தாரு, எப்பன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறேன். என்ன சண்டை பிரச்சனை வாக்குவாதம் கருத்து வேறுபாடு வந்தாலும் முதல்ல நான் தான் மன்னிப்பு கேட்பேன். என் மனைவிட்டையும் சரி, எங்கள் வீட்லையும் சரி, பிள்ளைகள்கிட்டையும் சரி, என் நண்பர்கள்ட்டையும் சரி. ரெண்டாவது, தூங்குறதுக்கு முன்னால் போய் சரண்டர் ஆகிடுவேன். ஆமாம், காலை பிடிக்கணுமோ, கையை பிடிக்கணுமோ, கழுத்தை பிடிக்கணுமோ, முத்தம் கொடுக்கணுமோ, சத்தம் பண்ணணுமோ, எப்படியாக சாரின்னு சொல்லிடுவேன். சாரின்ற சொல்கிற வார்த்தை உங்களை பயங்கரமாக ஆசீர்வதிக்கும். கொஞ்சம் வாயில் சொல்லுங்க, ஐ எம் சாரி, மன்னிச்சிருங்க. அதே போல் நன்றி அப்படிங்கிற வார்த்தை நிறைய உங்களை நெருக்கமாக்கும். தேங்க்யூ நம்ம ஊரில் சொல்லவே மாட்டோம். என் மனைவிட்ட நான் ரொம்ப நன்றி என்னங்க நன்றிலாம் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப கெட்டுப்பிடிங்க, நீங்கள் தொட்டத்துக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்க. நல்ல விஷயம் தானே இல்லைங்களா? எக்ஸ்கியூஸ் மீ இல்லையா, மன்னிச்சிருங்க, அதெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள். கணவன் மனைவிக்குள்ள இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணும். ஒரு நாள் தள்ளி வைக்கிறீங்கன்னா பெரிய ஆபத்து. ஆரம்பத்தில் நான் ஒரே நாளில் சாயங்காலத்துக்குள்ளே போய் சாரி கேட்டுருவேன். மனைவியில் பேசுறதுலாம் பேசிவிட்டு சாயங்காலமாக வந்து சாரி கேட்டால் சரியாக போடுமா? எங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது, வலிக்குது, நான் சீக்கிரம் கேட்க முடியாது. அவங்க சாரி கேட்டதனுடைய அர்த்தமே அதான். அவங்க சாரி கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் சாரி. அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க பாஷை அதான். ஆண்கள் சீக்கிரமாக திட்டுவாங்க, சீக்கிரமாக சமாதானம் ஆகிடுவாங்க. பெண்கள் ஆழமாக காயமாயிடுவாங்க, காரணத்துக்கு லேட் ஆகும். சரி, வலிக்குதுன்னு சொல்லியாவது பேசிடுங்க, பேசாமல் இருந்துடாதீங்க. அதே போல் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ரெக்கன்சில் ஆக முடியுமோ, ஒன்றாக முடியும், ஒப்புரவாக முடியும், ஒப்புரவாயிடுங்க. அதனால தான் வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள். மன்னிக்காம படுத்துட்டீங்க, மன்னிப்பு கேட்காம படுத்துட்டீங்க, அந்த ராத்திரி பிரிஞ்சு இருந்துட்டீங்க, தேவன் நினைத்தது நீங்களே பிரிச்சுட்டீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. இனிமேல் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். ஆமா, எப்படி? மன்னிப்பு கேட்பதன் மூலம், ஒப்புரவாகிறதின் மூலம். அல்லேலூயா. ஸோ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சாட்சியாக தேவனுக்கு பிரியமாக வாழ்வதன் மூலம், கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாமல் பரிசுத்தமாய் வாழ்வதன் மூலம், கல்யாணம் பண்ணாதவங்க கல்யாணம் பண்ணி மனைவியோட கணவனோட வாழற வரைக்கும் யாரோடும் தப்பு பண்ணாம பரிசுத்தமா இருப்பதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்து இன்னொரு முறை எல்லாரும் சொல்லாமா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி காரியத்தை ரொம்ப வேகமா சுருக்கமா நம்ம பார்க்கலாம். எத்தனை சொன்னேன்? 5 தானா? பார்த்தீங்களா, எண்ணவும் இல்லை, நீங்க எழுதவும் இல்லை. ஓகே, 5வது தான். ஓகே, 6வது நம்ம பார்க்க போறோம். 6வதாக, glorifying God by seeking the good of others. பிறருடைய நன்மையை நாடுவதன் மூலம், பிறருடைய நல்வாழ்வை நாடுவதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்துதல். பக்கத்தில் பாருங்க, வலது பக்கம் இடது பக்கம் பாருங்க. தயவு செஞ்சு சர்ச்சுக்கு வரவங்க பேர் எல்லாரையும் தெரிஞ்சுக்க, அவங்க எங்கே குடியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்சா போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் எல்லாத்தையும் பாஸ்டருக்கு தெரியப்படுத்துங்க. பாஸ்டருக்கு தெரியாமல் சர்ச்சில் இருக்கிறவங்க அல்லது சபையில் இருக்கிற தலைவர்கள் மூப்பர்களுக்கு தெரியாமல், ஊழியர்களுக்கு தெரியாமல் சர்ச்சில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது, பழகிறது, போகிறது, வர்றது, கொடுக்கறது வந்து ஆரோக்கியமானது அல்ல. அது எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு நிற்கும், முட்டுச்சந்தில் தான் வந்து முடியும். அதனால ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும். பிறருடைய நன்மை, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31 to 33 வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுங்க. லிவிங் செல்ஃப்லெஸ் லைஃப் glorifies God. சுயநலமற்ற வாழ்க்கை வாழுதல் தேவனை மையப்படுத்துகிறது. லிவிங் ஃபார் அதர் டிசைபிள்ஸ், ஃபார் ஆல் டிசைபிள்ஸ் வெல்பீயிங் glorifies God. சபையில் உள்ள எல்லா மக்களுடைய, இயேசுவினுடைய எல்லா சீடர்களுடைய, மற்ற விசுவாசிகளுடைய நல்வாழ்வுக்காக வாழ்வது தேவனை மகிமைப்படுத்துகிறது. படிங்க, 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், நல்லா கவனிங்க, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் முன்னேறணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படி வாழ்கிறவர்கள் ஒரு குழந்தை கிறிஸ்தவர்கள். அவங்க வந்து வளராத சீசர்கள், நூதன சீசர் வேதம் சொல்கிறது. படிங்க. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி, அநேகருடைய அல்லது எல்லாருடைய, எவ்வளவு பேருக்கு நான் உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யணும். முதலாவது சபையில கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 8, 9, 10 நீங்க பாத்தீங்கன்னா,
முந்தி விசுவாச குடும்பத்தாருக்கு முந்தி நன்மை செய்யக்கூடும் இருக்கு. நன்மை செய்யணும், ட்ரஸ்ட் வச்சு சொசைட்டி வச்சு சொசைட்டியில் நிறைய பண்றது ரெண்டாவது தான். முதல்ல சீசர்களுக்கு உதவி செய்யணும், விசுவாசிகளுக்கு உதவி செய்யணும், சபையாருக்கு உதவி செய்யணும், கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யணும். இது ஆவிக்குரிய குடும்பம், இது தெய்வீக குடும்பம், இது சத்திய குடும்பம், இது நித்திய குடும்பம், இது மாறாத குடும்பம், இது தேவராஜ்ய குடும்பம், இது கிறிஸ்துவின் குடும்பம், இது பரலோக குடும்பம், இதுதான் நிரந்தர குடும்பம். இங்கதான் எல்லாமே முதல்ல செய்யணும். இங்க செய்யாம சமூகத்துல ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. யாரோ சொன்னா நம்ம அந்த மாதிரி ஒன்னும் நம்ம பண்ண தேவை. முதல்ல இங்க பண்ணுங்க. நான் அந்த இதுல இருக்கிற இந்த இதுல இருக்கிற நாங்க உலகத்திலேயே பெரிய சேவை பண்றோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. முதல்ல குடும்பத்தில் பண்ணுங்க, சரியர் பிரகாரமான குடும்பத்தில் செய்யுங்க. அங்கே செய்கிறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. இங்கே சமுதாயம், தேவனுடைய சமுதாயம், இங்கே சபை குடும்பத்தில் செய்யுங்க. இல்லையா? ஆமாம். அப்போ அநேகருடைய பிரயோஜனத்தை நாடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரற்றவர்களாய் இருங்கள். பாருங்க, முதல்ல சபையாருக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது, உதவியா இருக்கணும். அது தேவனை மகிமைப்படுத்துதல். அப்புறம் யூதரோ கிரேக்கரோ உலகத்தார் மற்றவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு நான் நன்மை செய்யணும், காரணமா இருக்கணும், சேவை செய்யணும். இதுதான் தேவனை மகிமைப்படுத்துதல். அல்லேலூயா. உங்களுக்கு பாட்டே தெரியாம போகலாம், ராகமே வராமல் போகலாம். நான் அதில் ஒரு கேஸ் தான். எனக்கு சரியாக பாட்டு ராகலாம் வராது, ஆனால் பாடுறது நிறுத்துறது கிடையாது, அது வேற கதை. கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பாடிக்குவேன் பின்னால் இருந்து. கேட்டிங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் என்ன செய்கிறேன், மற்ற சபையில் உள்ள மற்ற சீசர்கள் நல்லா இருக்குன்றதுக்காக நான் என்ன செய்கிறேன். சீக்கிங் த வெல்பீயிங் ஆஃப் அதர்ஸ் பிரிங்ஸ் க்ளோரி டு காட். பிறருடைய நல்வாழ்வை நாடுவது தேவனுக்கு மகிமை கொண்டு விடுகிறது. எஸ்பெஷலி சீக்கிங் த சால்வேஷன் ஆஃப் அதர்ஸ் க்ளோரிஃபைங் காட். பிறர் ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. as Christ community or spirit community or church community, கிறிஸ்துவின் சமுதாயமாக, ஆவிக்குரிய சமுதாயமாக, திருச்சபை சமுதாயமாக, all of us must seek the spiritual maturity of others. சபையில் உள்ள மற்றவர்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை, தேர்ச்சியை நாம் நாட வேண்டும். we must serve our fellow disciples. நம்முடைய சக சீசர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். we must live in a way that we don't hinder their growth. மற்றவருடைய வளர்ச்சிக்கு தடையா நம்ம வாழக்கூடாது. அது தேவனை மகிமைப்படுத்துவது. அதுதான் சொன்னாங்க, உதவி பண்றீங்களோ இல்லையோ உபத்திரவம் பண்ணாம இருங்க. இதையெல்லாம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-7 பாஸ்டர் பைபிள் ஸ்டடி நடத்தும் போது அதுல கவனிங்க. Christ is our model to live for others. பிறருக்காக வாழ்வதற்கு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதுல ஒரு வசனம் மாத்திரம் படிப்போம். ரோமர் 15:2. ரோமர் 15:2. நம்மில் ஒவ்வொருவரும், நம்மில்னா சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான, மற்றவங்களுடைய பக்தி விசுவாசம் ஆண்டவர் மேல உள்ள அந்த வாழ்க்கை வளருவதற்காக நன்மை உண்டாக்கும்படி, அதற்கு நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அவங்களுக்கு பிரியமா நடக்கணும். அவங்களுக்கு பர்சனலா பிரியமா நடக்கிறது இல்ல, எப்படியெல்லாம் உதவி செஞ்சா, சேவை செஞ்சா, உற்சாகப்படுத்தினா, அவங்கள வரவேற்றா, அவங்களுக்கு உபசரிப்பு பண்ணினா அவங்க விசுவாசத்துல வளருவாங்க, இன்னும் பைபிள் படிப்பாங்க, இன்னும் ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழ்வாங்க, இன்னும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வாங்கன்னு சொல்லி பார்த்து எவ்வளவெல்லாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அவ்வளவு நீங்க சேவை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வரங்களை பயன்படுத்தி எல்லாருக்கும் நம்ம ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கு உதவி செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது. லவ் டஸ் நாட் சீக் இட்ஸ் ஓன் பெனிஃபிட். அன்பு சுயநலமான தற்புகழ்ச்சியை, சுயநல வளர்ச்சியை தேடாது. ட்ரூ டிசைபிள்ஸ் டோன்ட் லிவ் ஜஸ்ட் ஃபார் தெம்செல்வ்ஸ். உண்மையான சீடர்கள் தங்களுக்காக மாத்திரம் வாழ மாட்டார்கள். they live for others as Jesus lived and died. இயேசு வாழ்ந்து பிறருக்காகவே மரித்ததைப் போல உண்மையான சீசர்கள் மற்றவர்களுக்காகவே வாழ்கிறார்கள், மற்ற சீசர்களுக்காகவே வாழ்கிறார்கள். அதற்காக மடியவும் சாகவும் தயாராக இருக்கிறார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முழுவதும் படிங்க. இயேசுவும் அப்போஸ்தலர் பவுலும் நமக்கு தாழ்மைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஏன் தீமோத்தேயும் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். பிலிப்பியர் 2:4 வாசிங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பிலிப்பியர் 2:4, 2:21 இந்த 2 வசனம் வாசிங்க.
பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்கானவைகள் அல்ல, தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சபையில வந்துட்டீங்கன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். நம்ம பிரச்சனை, நம்ம கஷ்டம், இதையே பார்த்துட்டு இருக்கிறோம்னா நம்ம குழந்தையாவே இருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தவே இல்லை. 1 மணி நேரம் எழுந்து நின்று ஆராதனை பண்ணிட்டா நம்ம தேவனை மகிமைப்படுத்திட்டோம் இல்லை. முடிஞ்ச உடனே ஓடிராம எல்லாரையும் பார்த்து எல்லாரையோடையும் பேசுங்க, பழகுங்க. சரியா? யாரு வாடகை கொடுத்தாங்க, யாரு வாடகை கொடுக்கல, யாருக்கு சைக்கிள் இருக்குது, யாருக்கு சைக்கிள் இல்லை, யாருக்கு செருப்பு இருக்குது, யாருக்கு செருப்பு இல்லை, யார் வீட்டு பிள்ளை ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாங்க, ஃபீஸ் கட்டல, யாருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு விசாரிச்சு நம்மால் முடிஞ்சதை தனிப்பட்ட முறையிலையும் குடும்பமாகவும் சபையாகவும் நம்ம ஊழியர்களுடைய அறிவுக்கு தெரிந்து நம்ம சிறப்பாக ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். கலாத்தியர் 1:10 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. We please God by seeking others' salvation and disciples edification. 2 விஷயம். சீசருடைய பக்தி விருத்திக்காக வாழணும், ரட்சிக்கப்படாத மக்களுடைய ரட்சிப்புக்காக வாழணும். அதற்காக மற்றவங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யணுமோ செய்யணும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. சுப்ரீம் லவ் டுவார்ட்ஸ் காட். எல்லாம் கை எப்படி உயர்த்துங்க. ஆமா, தேவனிடத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செலுத்த வேண்டும். சுப்ரீம் லவ் சொல்லுங்க, உன்னதமான அன்பு. ரைட்டுங்களா? 2 கையும் வெளியே சைடில் நீட்டுங்க. செல்ஃப்லெஸ் லவ் டுவார்ட்ஸ் அதர்ஸ். ஆமா, தேவன் மேல சுப்ரீம் லவ், உன்னதமான உயர்ந்த அன்பு வைக்கணும். பிறர் மேல சுயநலமற்ற அன்பு வைக்கணும். இது 2ம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. சிலுவையினுடைய நேர்கோடு தேவனையே எல்லாவற்றையும் விட நேசிக்கிறதை காட்டுகிறது. குறுக்கு கோடு மற்றவர்களை நேசிக்கிறதை காட்டுகிறது. ஸோ 6வதாக பிறருடைய நன்மையை நாடுவது மூலம் நாம் என்ன பண்றோம்? தேவனை மகிமைப்படுத்துகிறோம். 7வதாக 2 கொரிந்தியர் 9:13 படிங்க. Glorifying God by giving generously to God, to missions, to spiritual leaders, to disciples or church members and also to the poor in the society. அவர்கள் இந்த தர்ம சகாயமாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள். புரியுதுங்களா? வீட்டுல போய் நீங்க படிக்கணும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஜெனரஸ் கிவிங், உதாரத்துவமாய் கொடுத்தல். எல்லாம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போறோம். இன்னும் 3 பாயிண்ட் தான் இருக்குது, வேகமா முடிக்க போறோம். தாராளமாய் கொடுத்தல். சொல்லுங்க. மனப்பூர்வமாய் கொடுத்தல். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? தகுதிக்கு மிஞ்சி கொடுத்தல், வறுமையிலும் கொடுத்தல், குறைவிலும் கொடுத்தல். ஆண்டவர் கொடுக்க சொன்னா கொடுத்துறது. சொல்லுங்க. இதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. அல்லேலூயா. எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு கொடுப்பீங்க. the more you love, the more you forgive and give. எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு மன்னிச்சிருவீங்க, அவ்வளவு கொடுத்துருவீங்க. எவ்வளவு கொடுக்குறீங்கன்றது தான் அன்பின் அளவு. you cannot love without giving. கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. அப்போ வேதம் முழுவதும் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். 5 விதமாக கொடுப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு செய்தி அது சொல்லிடுறேன். தேவனுக்கு கொடுக்கணும், அதுக்கு தேவனே புரிய வைப்பார். அது எங்க எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது. 2வது அருட்பணிக்கு, சுவிசேஷ பணிக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும். 3வது நம்மை போதித்து வழிநடத்துகிற பாஸ்டர், மேய்ப்பர், ஊழியர்கள், மூப்பர்கள், தலைவர்களுக்கு கொடுக்கணும். 4வது எல்லா சீசர்களுக்கும், சபையில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், சபை மக்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். கடைசியாகத்தான் 5வதாகத்தான் சமுதாயத்தில் உள்ள ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், பரதேசிகள், ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதான் ஆர்டர். இது த டாக்டரின் ஆஃப் கிவிங். முழு வேதாகமத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எல்லா வசனத்தையும் எடுத்து நான் எழுதி வச்சுட்டு தான் சொல்றேன். சரிங்களா? இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய சம்பளத்தை அல்லது சம்பாத்தியத்தை எடுத்து வச்சு பட்ஜெட் போடணும்.
அது ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் போடணும். இது தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. இதெல்லாம் நீங்க செய்யலைன்னா நீங்க கண்ணா பின்னான்னு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். If you don't plan how to earn and how to spend, you are living carelessly. நீங்க எப்படி சம்பாதிப்பது என்றும் எப்படி செலவு செய்வது என்றும் திட்டமிடாமல் ஒழுங்கில்லாமல் வாழ்ந்தால் நீங்கள் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள். ஆசீர்வாதமான வாழ்க்கை வராது. சோ சம்பாத்தியத்துல யாருக்கு எதற்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு வேதத்தின் அடிப்படையில், ஆவியானவர் உணர்த்தின் அடிப்படையில் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் திட்டமிடணும். அதுல ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் எடுத்து அதை 5ஆ பிரிச்சு கொடுக்கணும். அதுலயே எதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஃபார்முலா எல்லாம் பைபிள் இல்லை. தேவனுக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஊழியக்காரருக்கு கொடுக்கணும், சீசர்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். ரைட். இப்ப நான் சொல்ல போறது சபையாருக்கு கொடுக்கறதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல என்ன வசனம் சொல்லுதுன்னா, எருசலேமில் உபத்திரம் துன்பம் வந்த பொழுது அகாயா, மக்கதோனியா, இப்படி பல இடங்கள்ல இருந்த மக்கள், புதிய விசுவாசிகள், சின்ன சபைகள், ஆரம்ப விசுவாசிகள், அவங்களுக்கே 10 ஆனாலும் உதாரத்துவமா கொடுத்தார்கள். அது தீமோத்தேயு வாங்கினார், எப்பாப்பிரத்தித்து வாங்கினார், பவுல் ஆட்கள் அனுப்பினார். அதை கலெக்ஷன் பண்ணி கொண்டு போய் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபை கொண்டு போய் கொடுத்து உதவினார்கள். அப்படி உதவி பெற்றவர்கள் இவர்களுக்காக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இவர்களுடைய விசுவாசம் பரவினது, அவர்களுடைய விசுவாசம் வளர்ந்தது. இதைத்தான் அங்க புகழ்ந்தவர் எழுதுறாரு. 10 முறை சொல்றாரு தர்ம சகாய ஊழியம் சொல்றாரு. அதுக்கு பேர் இது ஒரு ஊழியம்னே சொல்றாரு. உதவி செய்வது ஒரு ஊழியம், கொடுப்பது ஒரு ஊழியம். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்றார். கொடுப்பது ஒரு வரம். கவனிங்க, வரம் உள்ளவங்க கண்ணா பின்னான்னு கொடுப்பாங்க. கவனிங்க, வரம் உள்ளவங்க கணக்கு பார்க்காம கொடுப்பாங்க. வரம் உள்ளவங்க தங்களுக்கே வச்சிக்காம கொடுப்பாங்க. கொடுக்கறதுல சோதிக்கப்படுவாங்க. அவங்களால கொடுக்காம இருக்க முடியாது, அது வரம். ஆனா வரமே இல்லைனாலும் எல்லாரும் கொடுக்கணும், அது தரம். இந்த சத்தியம் நிரந்தரம். கொடுக்காம இருக்கிறனா நீ ஆசீர்வாதத்தை தடுக்கிற, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிற. கொடுக்கிற பழக்கம் உனக்கு வரலன்னா நீ ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிற. சத்தியத்தை நீ தெரிந்தும் கீழ்ப்படியாம இருக்கிற. தேவனை மகிமைப்படுத்தவில்லை. பாட்டுக்கிட்டலாம் பாடாதீங்க, ஜபம் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க பாட்டு பாடினாலும் கர்த்தர் நமக்கு சோறு போட தான் போறாரு, தண்ட சோறு. பொதுவான கிருபையில கொடுக்க போறாரு. ஜபம் பண்ணனாலும் அவர் உதவி செய்யத்தான் போறாரு. ஆனா முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை கொடுப்பதிலும் இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைனா, கொடுன்னு தப்பான விளக்கம் சொல்லி பல சபைகள்ல ஊழியர்கள் புடுங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால விமலையா போல என்னை போல ஆட்கள் கொடுக்கறத பத்தி பிரசங்கம் பண்ணாம நீங்க பார்த்து நீங்க ஆண்டவர் சொல்றதை கொடுங்க அப்படின்னு சுதந்திரமா விட்டோமா, கொடுக்கறதுல ஒழுக்கமே இல்லாம போச்சு. கொடுக்கறதுல ஒரு சீரியஸ்னஸ் எல்லாம் போச்சு, அர்ப்பணிப்பு எல்லாம் போச்சு. கொடுப்பது ஆராதனை, இழப்பது ஆராதனை, பகிர்ந்தளிப்பது ஆராதனை, உதவி செய்வது, பகிர்ந்தளிப்பது, உதாரத்துவமாய் கொடுப்பது கர்த்தருக்கு மகிமை. அப்ப உங்கள் கொடுக்கிற சத்தம் அதிகமாகட்டும், அல்லேலூயா. கொடுக்கிற அளவு அதிகமாகட்டும், அல்லேலூயா. ஆமா, நீங்க எந்த அளவுக்கு வளரணும்னா உங்களுக்கு உள்ளதையும் எடுத்து கொடுக்குற அளவு வளரணும். எந்தெந்த தேவையெல்லாம் குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிக்கிட்டு, எந்தெந்த செலவெல்லாம் குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிட்டு, ஊழியர்களுக்கும் ஊழியத்துக்கும் ஆத்ம ஆதாயத்திற்கும் சத்திய பிரபலத்திற்கும் என்னென்ன தேவையோ அது கொடுக்கணும். அவ்வளோ பெரிய கேமரா தேவையா அப்படின்னா, கேமராவை ஃபேமிலி போட்டோ பிடிக்க பயன்படுத்துறாங்களா, வசனத்தை பேசி அதை உலகமெல்லாம் பரப்புறதுக்கு பயன்படுத்துறாங்களா? நோக்கத்தை பார்க்கணும். டோன்ட் see the price, see the purpose. அதனுடைய விலை கிரயத்தை, விலை மதிப்பை பார்க்காமல் நோக்கத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தாராளமா நம்ம கொடுக்கணும். Our generous contribution to needy disciples or fellow believers in the churches who are in need brings great glory to God as they receive the gift of God. தேவை உள்ள சீசர்களுக்கு, தேவை உள்ள சபை மக்களுக்கு நாம் உதாரத்துவமாய் கொடுப்பது தேவனை மகிமைப்படுத்துகிறது. If you meditate properly in the verse, it takes about our confession of gospel of Christ with obedience, our obedience to the gospel. உண்மையிலே சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம்னு சொல்றவங்க சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணுவாங்க. சுவிசேஷத்துக்காக நீங்க செலவு பண்ணாத வரைக்கும் இன்னும் நீங்க முழுமையா விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அந்த சுவிசேஷம் தான் நம்மளை ரட்சிக்கிறது, அந்த சத்தியம் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை உருவாக்குகிறது. அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு பிரயாணம் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், நிறைய செலவு இருக்குது. அதுக்கு செலவு இல்லாம பண்ண முடியாது. அந்த செலவுகளுக்கு உங்களுடைய பங்களிப்பு வேண்டும்.
பங்களிப்பு வேண்டும். தேவை உள்ள சீசர்களுக்கு உங்களுடைய சேவை வேண்டும். ஸோ பவுல் இதை ஊழியமாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 8:4 இருக்கு, எபிரேயர் 6:10 கொடுப்பது ஊழியம் என்றே சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்தவான்களுடைய குறைவில் நாம் உதவி செய்ய வேண்டும். God glorifies when we financially support our fellow disciples and missions, our spiritual family members and elders who are in need, who are the least. குறைவில் இருக்கிற, குறைந்த வருமானத்தில் இருக்கிற திருச்சபை மக்களுக்கு, சீசர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, நமக்கு போதித்து வழிநடத்துகிற ஊழியர்களுக்கு, மூப்பர்களுக்கு ஊழியத்துக்கு உதவி செய்வதன் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 25:40, ஆமா, இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை, மீதி சொல்லுங்க, இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நீங்க கொடுக்கும்போது என்ன நினைப்போடு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்குறேன், ஆண்டவர் சொன்னதுனால கொடுக்குறேன், நான் ஆண்டவருக்கே கொடுக்குறேன். அப்போஸ்தலர் 2:44-45, அப்போஸ்தலர் 4:32, அப்போஸ்தலர் 4:34 புராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 19:17, மத்தேயு 10:42, எபிரேயர் 6:10, ரோமர் 15 பாஸ்டர் நடத்த போறார் 20-33, 25-26, இப்படி ஏராளமான வசனங்கள் நம்மை கொடுக்கும்படி உற்சாகப்படுத்துகின்றன. கிவிங், ஜெனரஸ் கிவிங், ஸ்பிரிட் லெட் கிவிங், கொடுக்கிறது, தாராளமா கொடுக்கிறது, ஆவியினால் வழிநடத்தப்பட்டு கொடுக்கிறது. செல்ஃப்லெஸ் கிவிங், சுயநலம் இல்லாமல் கொடுக்கிறது. கிவிங் இன் பாவர்ட்டி, வறுமையிலும் கொடுக்கிறது. அண்ட் கண்டினியூலி கிவிங் டு த நீடி டிசைபிள்ஸ் அண்ட் டு த மிஷன்ஸ், தொடர்ந்து தேவையுள்ள சீசர்களுக்கும் ஊழியத்துக்கும் கொடுத்து கொண்டே இருப்பது. இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதே போல 1 தெசலோனிக்கேயர் 4:9-10 எல்லா வசனமும் சொல்கிறது. கடைசியா 2 விஷயத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். 8வதாக, glorifying God by living honorable among unbelievers. அவிசுவாசிகள் மத்தியில கவனமா நற்சாட்சியாய் நடப்பது தேவனை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? 4 சோத்துக்குள்ள ஏசி போட்ட ரூம்ல அல்லேலூயா ஆமென் எல்லா காரங்களை வைத்துங்க சொல்லுங்க, உயர்த்தியா. இனிமேல் அல்லேலூயா சொல்லும் போது என்னை பாப்பீங்க. தலைக்கு நேரா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க உற்சாகமா சொல்லிட்டா அது மாத்திரம் போதாது. வீட்டை விட்டு வெளியே வரும்போது நீங்க எப்படி நடக்கிறீங்க, என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எப்படி பேசுறீங்க, எதிர் வீட்டுக்காரங்க முன்னால் எப்படி பேசுறீங்க, உங்க வீட்டுல நீங்க என்ன சத்தம் போடுறீங்க, வெளியே ஸ்பீக்கர்ல கேட்கிற மாதிரி கேக்குது, அந்த சத்தம் எப்படி இருக்கு, பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுறீங்க, மனைவி கிட்ட, கணவர்கிட்ட எப்படி பேசுறீங்க, சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி பேசுறீங்க, வேலை செய்யற இடத்துல எப்படி பேசுறீங்க, பிரயாணம் பண்ணும்போது எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பதாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனம் மட்டும் படிச்சுட்டு அடுத்த பாயிண்ட் போலாம். 1 பேதுரு 2:12. நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய பிரதிநிதிகளாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதனால நாம் தகுதியாக நடந்து கொள்ள வேண்டும், குற்றமற்றவர்களாக சுத்தமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சாட்சியை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய சாட்சி, நம்முடைய வாழ்க்கை, அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அவர்கள் உங்களுடைய நல்ல கிரியைகள், செயல்கள், வாழ்க்கை முறைகளை கண்டு, அவற்றின் நிமித்தம், அவர்கள் அந்த செயல்களின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, ஆண்டவர் வருகையிலே சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாக, நல்ல நடக்கை, நல்ல பழக்க வழக்கம், நல்ல வாழ்க்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமா, தேவனை எங்க மகிமைப்படுத்துறோம்? நம்ம தினமும் வாழற வாழ்க்கை, மற்றவங்களுக்கு முன்னால் நம்ம நடந்துகிற நடக்கையில மகிமைப்படுத்துகிறோம். We can not only simply ignore the unsaved society who are watching us, we should never give room for them to accuse us. We must live a honorable life in front of the unsaved society. ரட்சிக்கப்படாத மக்கள் நம்மளை பார்க்குறாங்க, அவங்க முன்னால நம்ம நல்லவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதிய உள்ளவர்களாக வாழ்வது மாத்திரமல்ல, அவங்க நம்மளை குற்றம் சொல்லுவதற்கு கூட இடம் கொடுக்க கூடாது, குற்றம் சாட்டப்படாதவர்களாக வாழ வேண்டும். பிலிப்பியர் 2:15, தீத்து 2:8, 1 பேதுரு 2:15, 1 பேதுரு 3:16, மத்தேயு 5:16 எல்லா வசனமும் நமக்கு சொல்லுகிறது. The light of our life among the ungodly brings glory to God.